கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஈரோடில் வாலிபர் எழுப்புதல் முகாம் 2025. பள்ளியில் மற்றும் கல்லூரியில் படிக்கும் வாலிபர்களா நீங்கள்? அல்லது படித்து முடித்துவிட்டு வேலையை எதிர்பார்த்திருக்கும் வாலிபர்களா? வாலிபர்களே, இது உங்களுக்கான முகாம். நடைபெறும் இடம் CSI ஆசிரியர் பயிற்சி பள்ளி மைதானம், பிரஃப் ரோடு, ஈரோடு. நாள் 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தியாளர்கள் சகோதரர் K. டேவிட் கணேசன் மற்றும் சகோதரர் L. அழகர்சாமி. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இந்த வாலிபர் முகாமில் பங்கு பெறும்படி உற்சாகப்படுத்துங்கள். வாலிபர்களே, நீங்கள் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெறச் செய்யுங்கள். தொடர்புக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது பாருங்கள், விசுவாசம் இந்த தலைப்புல தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்போ பெரிய ஒரு டாப் லீடர்ஸ்கள் எல்லாம் விசுவாசத்தை குறித்து பயங்கரமாக டீச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுறவர்கள் தேவைதான். ஆனால் அதை விட அந்த விசுவாசத்தை கொண்டு செய்து காண்பிக்கிறவர்கள் தான் எனக்கு தேவை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ தேன் இருக்குது, தேனின் பயன்கள் என்ன ஒரு புஸ்தகம் எழுதிடுவாங்க, பல பக்கங்கள் எழுதுவாங்க. அந்த தேனை எப்படி எடுப்பது, அதுக்கு பல டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. தேனை எந்த பலகீனம் உள்ளவர்கள், எந்த வியாதிகள்லாம் அந்த தேன் நன்மை பயக்கும், அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதுவாங்க. தேனீக்கள் வகை என்ன, தேன் கொட்டினால் என்ன செய்ய வேண்டும். ஐயோ, நீங்கள் லைப்ரரி போங்க, பல புஸ்தகங்கள் இருக்குதுங்க, பல ஆத்தர்ஸ் அதை வச்சு எழுதுவாங்க. இதெல்லாம் படித்து என்னங்க பிரயோஜனம்? முதல்ல என்ன செய்யணும்? இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கக்கூடாது, முதல்ல தேனை எடுத்து சாப்பிடணுங்க. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ புஸ்தக கடைக்கு போங்க, ஒரு லைப்ரரிக்கு போங்க, பரிசுத்த ஆவியான குறித்து எத்தனை வகையான புஸ்தகங்கள் இருக்குது தெரியுமாங்க? அல்லேலூயா. அடுக்கிக்கிட்டே போகலாங்க பரிசுத்த ஆவியானவர் குறித்து பிரசங்கங்கள். நீங்கள் யூடியூப்பில் ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து உள்ள சர்மன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா பல நூற்றுக்கணக்கான வெரைட்டியாக பிரசங்கங்கள் இருக்குது. அந்நிய பாஷை எப்படி பெற்றுக்கொள்ளணும், பல புஸ்தகங்கள் இருக்குது, பல டீச்சிங் இருக்குது. எல்லாம் நல்லதுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்னெல்லாம் நடக்கும், என்ன உங்களால் ஆண்டவரால் செய்ய முடியும், அந்த பரிசுத்த ஆவியினால் உங்களை எப்படி பயன்படுத்த முடியும், எல்லாம் எழுதியிருக்காங்க. நல்லதுங்க. ஆனால் இதை எழுதுகிறவர்களோ பிரசங்கிக்கிறவர்களோ தேவைதான். ஆனால் அதை விட என்ன தேவை? அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன ரிசல்ட் செஞ்சு காமிக்கணுங்க, செயல்படுத்தணுங்க. அல்லேலூயா. வரங்கள் பெறுவது எப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறவர்களை காட்டிலும் வரங்களை அபியாசம் பண்ணி செய்து காண்பிக்கிறவர்கள் தேவை ஐயா. சும்மா கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் நீங்கள் என்னத்தையா தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நல்லது. அதை காட்டிலும் அந்த தீர்க்க தரிசனம் வரத்தை கொண்டு புறஜாதி ஆத்துமாக்களை ஆண்ட வண்டியில வழிநடத்தணும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட எப்போ தீர்க்க தரிசனம் வரவங்க செயல்பட்டது? ஒரு கிணற்றண்டையில் விபச்சார ஸ்ரீ இடத்தில் பேசும்போது தான் அவருடைய அந்தரங்கத்தை, இப்பொழுது இருக்கிற புருஷனும் அவனுடைய புருஷன் அல்ல, அந்த தீர்க்க தரிசனம் வர அப்போதான் செயல்படுகிறது. நீங்க வரங்கள் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, பிரயாசப்படுறவங்க, உங்க வரத்தை எங்க இருந்து தொடங்கணும்? புறஜாதி இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். சும்மா அங்க இப்படி நடக்க போகுது, இங்க நடக்க போகுது, நல்லதுங்க, அதெல்லாம் சொல்லுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அந்த வரங்களை பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துவதென்று, ஒரு புறஜாதி இயேசுவை அறிந்து கொள்வதற்கென்று அதை பயன்படுத்துவதுதான் தான் வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், விசுவாசத்தை குறித்து என்ன வெரைட்டி பிரசங்கங்கள் இருக்குங்க. ஆனால் விசுவாசத்தை செய்து காமிக்கணும். ஒரு நண்பர் உண்டு, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார்கள்
பண்ணின ஒரு 100 பிரசங்கத்தை அவர் எனக்கு பென்ட்ரைவில் வச்சு கொடுத்தார். இதெல்லாம் கேளுங்க டேவிட், நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னார். நான் ஒரு 2-3 செய்தி கேட்டு முடித்த உடனே என்னுடைய மனதில் ஒரு கேள்வி வந்துச்சு. இவர் நல்ல விசுவாச குரத்தை பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த விசுவாசத்தை வச்சு அவருடைய பிரசங்கம் எல்லாம் ஐஸ்வர்யம் மட்டும்தான் வந்துச்சுன்னு அந்த பிரசங்கத்தில் சொல்றார். இந்த விசுவாசத்தை கொண்டு ஒருவேளை புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், அற்புதம் நடந்தது, வியாதிகள் சுகமாக்கினார், இப்படிப்பட்ட அந்த பிரசங்க சாட்சிகளே வரலங்க. ஆண்டவர் விசுவாசம் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தார், ஆண்டவர் விசுவாசம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நல்லது. அதை செய்யற ஆண்டவர் அதே ஆண்டவருடைய மேல வச்சிருக்க விசுவாசத்தை கொண்டு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டார்களா, பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தினாயா, நீங்க சொல்ற ஐஸ்வர்ய ஆசீர்வாதம்னா உனக்கு சந்தோஷம், உன் குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆனால் இந்த விசுவாசத்தை கொண்டு ஒரு புறஜாதி ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யத்திற்கு சந்தோஷம் உண்டாகணும். அல்லேலூயா. நமக்கு எதுங்க முக்கியம்? நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டதே அவரை சந்தோஷப்படுத்துவது தாங்க முக்கியம். பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த முக்கியம். பரலோக ராஜ்யம் எப்பொழுது சந்தோஷமாகும்? ஒரு பாவி மனம் திரும்பினா. அல்லேலூயா. நாம எல்லாம் நீங்க என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? எல்லா விசுவாசத்தை பொறுத்து பிரசங்கம் பண்றவங்க விசுவாசத்தை செய்து காமிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரொம்ப பிரசங்கம் பண்றவங்க அதை பிரசங்கம் பண்ற ஸ்பெஷல் ஸ்பீக்கரே இருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பேசணுமா அவரை கூப்பிடுங்க, அவர் தான் அங்க இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நல்லதுங்க. ஆனா அந்த ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பிரசங்கம் பண்றதுன்னா நல்லா இருக்கு. ஆனா அவரை வச்சு என்ன செஞ்சு காமிச்சாரு? பிராக்டிக்கல் கிறிஸ்டியனா இருக்கணுங்க. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு தேவை. எலிசாவிற்கு என்ன தேவை? எலியாவை செய்முறைகளை, அவன் செய்கிற அற்புதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த ஆசை வருதுங்க. எலிசா ஜெபிக்கிறான், எலியா மூலியமாக நடந்த அற்புதத்தை நான் பார்த்து விட்டேன், அந்த வரங்கள் செயல்படுவதை பார்த்து விட்டேன், அந்த எலியாவிற்கு இருக்கிற அதே வரம் ரெட்டிப்போ எனக்கு வரணும், அந்த ஆசை வரணும். நான் எங்க அப்பா பேர் கருப்பையங்க, அம்மா பேர் சரஸ்வதிங்க, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஆசை இங்க இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்களை பார்த்து என்ன ஆசை வரணும்? புறஜாதிகளை சந்திக்கும்படி ஆசை வரணும். அப்படிதானங்க? செயல்படுகிற ஆசை வரணும். எப்படியாவது ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை வரணும். இல்லவே இல்லையேங்க. மாதிரியே ரொம்ப கம்மியா இருக்குது. அல்லேலூயா. புறஜாதிகளை குறித்து யோசிக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள், ஊழியக்காரர்களே குறைவாயிட்டாங்களே, திருச்சபைகளே குறையாயிட்டாங்களே. அல்லேலூயா. நாம கொஞ்சம் மாத்தணுங்க, நம்முடைய சிந்தைகளை மாத்தணும். இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்பது என்ன? பெந்தெகோஸ்தே நாள். இன்னைக்கு இருக்கிற நிறைய சபைகளை செத்த சர்ச்சு, சாகாத சர்ச்சு ரொம்ப டிஃபரெண்ட் படுத்தணும். நல்லது, நல்லது. பாருங்க, எது செத்த சர்ச்சு, எது சாகாத சர்ச்சு? பாரம்பரியமா இருக்கிற எல்லா அந்நிய பாஷை பேசாத சபைகள் ஆராதனை நடத்தாசன செத்த சர்ச்சுக்கு வரும். சரி, நல்லது. அவர்கள் என்ன முக்கியத்துவப்படுத்துகிறார்கள்? தேவன் பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர்கள் மேல வந்து அமர்ந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை முக்கியப்படுத்துகிறார்கள். அந்நிய பாஷைகள், வெவ்வேறு பாஷையினால் அவர்கள் பேச தொடங்கினார்கள். அந்த அனுபவத்தை அவர்கள் முக்கியப்படுத்தி நிறைய சபைகள் வளர்ந்திருக்கிறது. நல்லது. என கேட்டா அந்த சபைகள்ல ஒருவரை பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு அவளை உற்சாகப்படுத்துகிறோம், அவளை பேச வச்சுடுறோங்க, பேச வச்சுறோம். பரிசுத்த ஆவியானவர் திருவிழா அப்படின்னு போன்னு சொன்னோம்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அழகா பிரசங்கம் பண்ணி அவளை எழும்பி நின்று, இப்ப எல்லாம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒடுக்க போகிறார், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உன் வாயை விரிவாய் தராத நான் நிரப்பேன்னு சொல்றாரு. கை தட்டுங்க, பாடுங்க, உற்சாகப்படுத்துங்க, கேளுங்க, இப்பொழுது பேச தொடங்க, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, அதான் 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 எல்லாம் சொல்லி அவங்கள பேச வச்சிடுறோம். நான் சொல்றது அதை நான் கிரிட்டிசிசமே பண்ணலைங்க, கேட்டா கொடுப்பாருங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்க பரிசுத்த ஆவியான வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க போங்க அறை வீட்டுக்கு, அதை மூடி ஏசுப்பா என்ன நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, அந்நிய பாஷையால் நிரப்புங்க, அந்த வரத்தை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, ஆண்டவர் தருவார். நான்னா எப்படி தெரியுமா? நாளைக்கு ஒரு சர்ச்சில், எங்க சர்ச்சில் பரிசுத்த ஆவியான பெறாத கூட்டம் நடந்துச்சு. நான் முதல் நாள் போய் ஆயுத்த ஜெபம் பண்ணேன். அப்பயும் ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையால் நிரப்பி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டா கொடுப்பாருங்க, அப்பத்தை கேட்ட கல்லையா கொடுப்பாரு. எவ்வளவு சொல்றாரு பாருங்க.
சரி, எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றாச்சு, இதை முக்கியப்படுத்தி பிரசங்கிக்கிற திருச்சபைகள், இதை கற்றுக்கொள்ளுகிற திருச்சபைகள், கற்றுக்கொள்ளுகிற ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆனா அதுல 2வது பகுதி இருக்குதுங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்ற உடனே பேதுரு எழும்பி பிரசங்கித்தார், ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை யாருங்க பிரசங்கம் பண்றா? இது நீங்க ஒரு கிறிஸ்தவ புஸ்தக கடையில போங்க, பிரசங்கித்தால் 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற அந்த புஸ்தகங்கள் காணலையேங்க. ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. அதாங்க எழுப்புதலே இல்லை. அதை சொல்றோம், அதே அதிகாரத்தில் உள்ள எழுப்பி பிரசங்கிக்கிறத சொல்லலைங்க. அருமை, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட நண்பர்களை நாம் தவறுகிறோம். இதற்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் என்கிட்ட இருக்கிற கிராமங்கள்ல நான் பார்க்குற வாலிபர்கள்ட்ட பரிசுத்த ஆவியை பெறுவது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்குறோம். பெற்ற பின்பாக நீ வாடா, உன் கூட ஏசப்பருப்பார், உன் வலது பக்கத்துல ஏசப்பருப்பார், நீ சும்மா பேசுறா. இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமாக்குறார், இயேசு மன்னிக்கிறார், இயேசு தேற்றுகிறார். இவ்வளவு நீ தெருவில் நின்று கத்துறா. இப்ப மெகஃபோன் இருந்தா மெகஃபோன்ல பேச சொல்லி கட்டணும். இப்ப நம்மளா நின்று தெருவில் பேசினா ஒரு 20 பேருக்கு கேட்பாங்க, மெகஃபோன்ல பேசினா 100 பேருக்கு கேட்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நீ தைரியம் என்ன, சும்மா பேசுறோம், ஆண்டவர் கிரியேட் செய்வார், நீ பிரசன்ட் பண்ணு, லீதியால் உள்ளத்தை திறக்கிறது போல ஏசப்பா எல்லாருடைய உள்ளத்தை திறப்பான்னு சொல்லி கொடுக்குறேங்க. அல்லேலூயா. பாருங்க, நாம் ஏதோ தவறுகிறோம். அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல சொன்ன காரியம் ஃபைத், விசுவாசம். இந்த ஃபைத் டீச்சிங்ல ஒரு பக்கம் மட்டும்தான் சொல்லப்படுகிறது, இன்னொரு பக்கம் சொல்லப்படவே இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல அதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா? விசுவாசம் ஒருவனை நிம்மதியாக தூங்க வைக்கிறது. அல்லேலூயா. பாருங்களேன், 12 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தா அவனை சிறைச்சேதம் பண்ண போற, சிறையில அடைச்சிட்டாங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். 2வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். ஏற்கனவே ஒருத்தனை பட்டயத்தால கொண்டு போட்டாச்சு. அடுத்த வசனத்துல, அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பாத்தீங்களா? இப்ப ஒருத்தனை கொன்னா எல்லா ஜனங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அப்ப இன்னொருத்தனை கொல்லணும், இன்னொருத்தனை சிறையில் அடைக்கணும்னு சொல்லி பேதுருவை பிடிக்கிறாங்க. ஜனங்களுக்கு பிடிக்கிறது தாங்க இன்னைக்கு நிறைய தலைவர்கள் செய்யறாங்க. ஜனங்களுக்கு பாட்டு பிடிக்கிறதுனால நிறைய சபைகள்ல பாட்டை மட்டும்தான் பாடுறாங்க. இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்தோம்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம், பாட்டை படிக்கிறதுக்கும், பாட்டை ரெடி பண்றதுக்கும், கம்போஸ் பண்றதுக்கும், அதை பாட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கும், பாட்டை வீடியோ பண்றதுக்கும் எவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறோன்னு பார்த்தா பாட்டுக்கு தாங்க ரொம்ப செலவழிக்கிறோம். என்னங்க இது? நான் அது தப்புன்னு சொல்லணும். ஆனா அதை விட சுவிசேஷ ஊழியத்திற்கு ரொம்ப செலவழிக்கணும், நேரம் எடுக்கணும். அல்லேலூயா. எது ஜனங்களுக்கு பிடிக்குமோ அதை மட்டும் தாங்க செய்யறோம். ஜனங்களுக்கு பிடிச்சா அப்படி பிரசங்கம் பண்ண முடியுமா? என்னை நேசிக்கிற ஒரு நண்பர் சொன்னாரு, பிரதர் கணேசன், நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க, நல்ல சாட்சிகள் இருக்குது, ஆனா சில கடிந்து கொண்டீங்க, அதனால உங்களுக்கு காணிக்கே வராது பிரதர். நீங்க இத்தனை வருஷம் பிரசங்கியார்ல நீங்க ஒரு பெரிய டாப் தலைவரா மாறணும், ஆனா நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க, உங்களை பத்தி யாருக்கும் தெரிய மாட்டேது, நீங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செய்றீங்கன்னு தெரிய மாட்டேது. நீங்க வாலிபர் முகாம்ல சாதாரணமா ஒரு 1,00,000 வாலிபர்களை கூட்டுறீங்க. இப்படிப்பட்ட ஊழியங்கள் தமிழ்நாட்டுல இல்லை, இந்தியாவில் இல்லை, நான் எங்கேயுமே கேள்விப்படலை. ஆனா உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஏன் தெரியுமா? உங்க பிரசங்கம் யாருக்கு பிடிக்க மாட்டேது. ஏன்னா நீங்க ரொம்ப கடிந்து கொள்றீங்க. நீங்க நல்ல ஆறுதலா அப்படி பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய கூட்டம் வரும், உங்க ஊழியர் ரொம்ப ரீச் ஆயிருங்கிறாரு. ஐயா, எனக்கு ஏசப்பா என்ன பாரம் கொடுக்குறாரோ அதை தாங்க நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். ஜனங்களுக்கு ஆறுதல் வார்த்தை தான் பிடிக்குதுங்கிறதுக்காக ஆறுதல் வார்த்தையை பேச முடியாது. இப்ப கிராமத்துக்கு போறேன், அங்க கடிந்து பேச முடியாது. வருத்தப்பட்டு பாரசமக்களை நீங்க எல்லாரும் இயேசு இடத்தில் வாருங்கள், இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவான்னு சொல்லி பிரசங்கம் பண்ண, அங்க நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஆறுதலா. ஒருவேளை எல்லா மேடைகள்லையும் நான் கடிந்து தான் பேசுவேன் அப்படின்னா சொல்ல முடியாது. உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்லி என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆறுதல் இருக்கும், தேர்தல் இருக்கும், கடிந்து கொள்ளுதலும் இருக்கும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு பிடிக்குங்கிறக்கா எதுவுமே நான் செய்ய முடியாது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஏன் இந்தியாவில் எழுப்புதல் இல்லை? அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை தான் செய்யறாங்க. இப்ப நாகமான் குஷ்டரோகி அவன் என்ன நினைக்கிறான், நீங்க வந்து என்னை தடவி பார்த்து அப்படியே என் குஷ்டத்தை நீக்கவே நினைச்சு என்னைய போய் யோர்தான்ல போய் 7 முறை முங்க சொல்றேன்னு அவன் கோவம் வருது. இன்னைக்கு இருக்கிறவங்க நல்லா அவங்கள தடவி கொடுத்து அப்படியே அப்படியே ராரா அப்படியே போட்டு அப்பான்னு அப்படி அனுப்பி விட்டா எனக்கு காணி கொடுப்பானா அந்த பிரசங்கமே எனக்கு தேவையில்லைங்க, அந்த ஊழியமே எனக்கு தேவையில்லைங்க. ஜனங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக இவங்க பாருங்க, ஒருத்தனை கொண்டு விட்டாச்சு, அடுத்தவனை கொல்றதுக்கு பேதுருவை எடுத்து சிறைச்சாலையில அடைச்சாச்சு. நம்ம ஆள் என்ன செய்யறோம் அதாங்க இன்னைக்கு பிரசங்கம். அல்லேலூயா. பாருங்க 4ஆம் வசனம், அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்செவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமா ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலைகளை காக்கப்பட்டிருக்கிற சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். பாருங்க 6ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே, சங்கிலியில கட்டியாச்சு, 2 பேர் அவங்க பட்டயத்தை வச்சு அப்படி நிக்கிறாங்க. நம்மால் பாருங்க தூங்கிட்டாங்க. இதாங்க விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி, நல்ல நித்ரை ஐயா. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க நல்லா தூங்குறீங்களாங்க? பயம் இருந்தா தூக்கம் வராதுங்க. நாளைய தினத்தை குறித்து கவலை இருந்தா தூக்கம் வராதுங்க. சந்தேகம் இருந்தா தூக்கம் வராதுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்குங்க என்னங்க வேணும்? எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வேன் சொல்றாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வைத்து எடு. இல்லை நீங்க வாட்டுக்கு அவட்ட வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடக்கூடாது. நீங்க ஜெப அறையில போய் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறீர்களா, அதோட மறந்துடணும். ஆண்டவரிடத்துல ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் ஈசா கிட்ட சொல்றான், பலியிடுவதற்கான விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆடை எங்க, ஆட்டுக்குட்டி எங்க? அங்க ஆபிரகாம் சொல்லுகிற ஃபைத் கன்ஃபர்ஷன் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாங்க பேதுரு போல தூங்க முடியும். பேதுரு போல தூங்க முடியும். பாருங்கள், அண்ணாளை குறித்து சொல்றோம், எல்லாம் அண்ணாளை குறித்து பிரசங்கம் ரொம்ப கேட்போம். ஆனா அண்ணாள் போல அவள்கிட்ட நம் கற்றுக்கொள்கிற பெரிய பாடம் என்ன தெரியுமாங்க? அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள், பொருதனை செய்கிறாள். அவளை குறித்து போட்டிருக்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நான் ஒரு காரியத்தை இருதயத்தை ஊற்றி ஏசப்பாட்டத்தில் ஜெபிச்சுட்டேன், பொருதனம் பண்ணிட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கிருவார்ல. நீ என் கூட வந்தீங்கன்னா நான் ரொம்ப வாய் பேசுவேன். ஒருத்தங்க கல்யாணத்துக்காக ஜெபிக்கும்படி என்கிட்ட ஜெப குறிப்பு சொன்னாங்க. என் மகளுக்கு இவ்வளவு வயசாச்சு, 30+ ஆயிடுச்சு, திருமணமே ஆகலை, ஜெபிக்கிற போயிருந்தேன். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? அவங்க குழந்தை வளர்ந்து என்ன ஊழியம் செய்ய போறான் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். அல்லேலூயா. அதாங்க நம்பிக்கை, அதுதாங்க விசுவாசம். கல்யாணத்துக்கு ஜெபிக்க சொன்னா குழந்தைக்கு ஜெபிச்சுட்டு வர்றவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மார்க் 5 ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போறாரு. தான் மக வியாதியா இருக்க, வாங்க ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லி ஜெபாலய தலைவன் கூட்டு போறாரு. அங்க வரும்போதே அங்க செய்தி வந்துருச்சு, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா பொறு சித்தாப்புல என்ன முடிந்ததா? ஏசுனாரு கூட இருந்தாருன்னா உன் வாழ்க்கையில எந்த முடிவு இல்லை, உன் வியாபாரத்துக்கு முடிவு இல்லை, கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, நீ அவ்வளவுதான், புல் ஸ்டாப் வச்சிடாத. ஏசப்ப கூட இருக்கிற வரைக்கும் இன்னொரு தொடக்கம் உண்டு. அங்க என்ன செய்யறாரு? மரித்த சிறுபண்ண எழுப்பி, உயிரோடு கூட எழுப்பி, ஆண்டு சொல்ல போற போய் சோறாக்குங்கடா, போஜனம் கொடுங்க, சாப்பாடு போடுங்கிற. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எலிசபெத் தம்பதிக்கு சொல்றாரு, சகரியா எலிசபெத் தம்பதிக்கு, யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த பிள்ளை என்ன ஊழியம் செய்ய போறாங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு தீர்க்க தரிசனமா. 25 வருஷம் கழிச்சு நடக்க போறதை இன்னைக்கு சொல்றாரு. அன்பு சகோதரன், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? ஃபைத்துங்கிறது என்ன தெரியுமாங்க? நீ இன்னைக்கு பிரச்சனைக்கு ஜெபிச்சிருக்க, ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன செய்யணும், உன் ஊழியம் எப்படி இருக்கும், உன் குடும்பம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகள் என்ன ஊழியம் செய்ய போறாங்க, என்ன வேலை பார்க்க போறாங்க, எல்லாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க எகிப்துல அங்க உபத்திரவங்கள்
பார்வோன்கள் மத்தியிலே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடுகள் வரும்போதே கானானை ஆயத்தப்படுத்திக்கிட்டாரு. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க சவுல் இழந்து விட்டான். சாமுவேல் தேம்பி தேம்பி அழுகிறான், துக்கித்து அழுகிறான். ஆண்டவர் தாவீதை ஆயத்தப்படுத்திட்டார்ல. இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களே, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில குறைகள் வரும்போதே அப்பொழுது இன்னொன்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் ஐயா. நீங்க நம்பணும், விசுவாசம் இருக்கணும். பாருங்க, பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலை அடைச்சிட்டாப்புல, அழுதுகிட்டே இருப்போமா, அவன் நல்லா தூங்குறாங்க. இதுதான் விசுவாசத்துடைய ஒரு பகுதி. ஆண்டவர் பார்த்துக்கிறார். தேவசத்தை நடக்க போகுது, என்ன நடந்தாலும் என்னங்க, தூங்க வேண்டியதை நம்ம வாட்டுக்கு. அவன் 2 சேவர்களுக்கு நடுவாக கட்டப்பட்ட நிலைமையிலே தூங்கி கொண்டிருக்கிறான் ஐயா. என்ன நம்பிக்கை, விசுவாசம் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிலர் சொல்லுவாங்க, பெண் குழந்தை வச்சிருக்கோம் பிரதர், பெண் குழந்தை பிறந்துருச்சு பிரதர், ஒரு பிள்ளைக்கு 2 பெண் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு நான் 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இது போக நிறைய பெண் பிள்ளைகளை தத்தெடுத்து நான் வளர்க்குறேன், நான் நல்லா தூங்குறேங்க. ஏன்னா பிள்ளைகள் ஏன் பிள்ளை கிடையாதுங்க. ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்துக்காக ரொம்ப கொஸ்டின் போட்டு முறுமுறுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா என்கிட்ட பேசினாரு, இது ஓ ஊழியமா ஏ ஊழியமான்னு கேட்டாருங்க. குழப்பமா இருந்துச்சு, என்ன ஏ ஊழியமா ஓ ஊழியமான்னு கேட்குறான்னு சொல்லி. ஆண்டவரே இது உங்க ஊழியம் தான், அப்புறம் இது கூட நீ கவலைப்படுற, உன் வேலை என்ன? டெய்லி ஆண்டவரே இந்த கிராம மிஸ்ரேக்கு ஊழியத்தை உங்களுடைய கைகள் ஒப்பு கொடுக்குறேன், இதை ஆசீர்வதிங்க, இதனுடைய தேவைகளை சந்திங்க, ஜெபிக்கிறவளை எழுப்புங்க, கொடுக்கிறவளை எழுப்புங்க, உம்மால் முன்கரிக்கப்பட்ட ஊழியக்காரங்களை இந்த ஊழியத்தோடு இணைங்க, ஜெபிச்சு அவர் கையில ஒப்பு கொடுக்கறதா உன் வேலை. 5 அப்பம் 2 மீனை ஏசப்பா கையில ஒப்பு கொடுக்கறதா உங்க வேலை, என் வேலை. அதை பிளஸ் பண்றதெல்லாம் ஏசப்பாவுடைய வேலை. ஆண்டவர் சொன்னாரு, இது ஏன் ஊழியம், உன் கையில கொடுத்துருக்குறேன், உனக்கு நீ என்கிட்ட ஒப்பு கொடுக்கறதா அவன் வேலை. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்னைக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, என் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு கவலையோடு இந்த வார்த்தையில கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கறது, உங்க பிள்ளைகளா ஏசப்பா பிள்ளைகளா? அல்லேலூயா. இப்போ மோசஸ் அம்மாட்ட அந்த பார்வோன் ராஜாத்திலிருந்து ஒரு காலிங் வருது, இந்த பிள்ளையை வளர்த்து கூட சம்பளம் கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஞாபகம், அது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் மேல ஒரு பெரிய தேவத்திட்ட வச்சிருக்கார், தரிசனம் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைவேற்றுவதற்காகத்தான் அதை வளர்க்கிற பொறுப்பை என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் கொடுத்திருக்கிறார், சம்பளம் கொடுத்திருக்கிறார். அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்காக, மோசே என்ற ஒரு ஊழியக்காரனை வளர்த்தெடுப்பதற்காக அவங்களுக்கு ஆண்டோடைய பாரத்தை சொல்லிக் கொடுங்க, ஜெப பாரத்தை சொல்லிக் கொடுங்க, மிஷனரி பாரத்தை சொல்லிக் கொடுங்க. இப்படி சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்பிக்கை. ஐயோ என் பிள்ளை வளர்ந்த ஆளா என்ன செய்ய போறான்னு தூக்கம் வராது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அந்த செய்தி மூலம் பேசுறேன், நல்ல தூங்குங்க. தூக்கம் எப்போ வரும்? தூக்கம் எப்போ வரும்? நல்ல ஆண்டவர் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கணுங்க. இப்ப மார்க்கு அந்த 4 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அக்கறைக்கு போவோன்னு கூட்டுட்டு போறாரு, அங்க புயல் அடிக்குது, அலைகள் அடிக்குது. அவர் என்ன செய்யறாரு? அவர் வாட்டுக்கு கப்பல்ல நித்திரையா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், பிதாவானவர் என்னை அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை என் கப்பல் கவராது, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படாது. அவர் நித்திரையா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சுத்தி உள்ள சீசர்கள், ஐயோ நாங்கள் மடிந்து போறோம், உமக்கு கவலை இல்லையா? அவங்க ஆட்டுக்கு முழிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டு உங்களிடத்தில் சொல்லுகிறார், நாங்க எப்பொழுதுமே நித்திரைக்கு செல்லும் போது அன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரை ஆண்டு உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் ஒரு சில பாரங்கள் குறைவுகளுக்கு ஆண்டவரத்தை நல்ல ஜோமனி இருதயத்தை ஊட்டி ஜபிச்சுட்டு நல்லா போய் தூங்குங்க ஐயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்கள் நித்திரை அளிக்கிறார். எசப்பா நல்ல நித்திரையை தாங்க சொல்லுங்க. ஆண்டவர் தூக்கம் தாங்க முக்கியம். அல்லேலூயா. நீங்க வாட்டு கவலைப்பட்டு தூங்காம உங்க உடம்ப கெடுத்துக்கிறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பாரத்தை தூக்கி போடுங்க, பிசினஸை குறித்திருக்கிற பாரத்தை தூக்கி போடுங்க. ஐயோ நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன், செத்து போயிருவேனா, இந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்க, அவிசுவாசத்தை தூக்கி போடுங்க. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் நித்திரை செய்கிறது போல
அன்பு சகோதரனை, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்ல, நல்ல தூங்கு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா நீங்களும் நானும் தூங்குவீங்க. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார் ஐயா. அந்த ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுப்பேன். என்ன ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரை, நிம்மதியா நான் தூங்கணும் ஆண்டவரை, பேதுரு போல எனக்கு நல்ல நித்திரையை தாங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நல்ல நித்திரை இன்றைக்கு ஆண்டவர் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பேதுரு சிறைச்சாலையிலே நித்திரை செய்தது போல எங்கள் விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி நல்ல தூங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், தூக்கம் இல்லாதவர்களுக்கு நல்ல நித்திரையை தருவீரா, தூக்கத்தை தருவீரா, நம்முடைய கரம் தொடுவதா, கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் தூக்க வர ஆண்டவரே. புயல்கள் அடிக்கலாம், அலைகள் மோதலாம் ஆண்டவரே. மார்க் 5 நீர் படகுகளை நீர் தூங்கினது போல இவர்கள் எல்லோருக்கும் தூங்குவதற்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசுவாசம் இயேசுவின் நாமத்தால் வருவதா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 73780004 73 78 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.